ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரோட்டோர கடைகளில் கிடைக்கிற மாதிரியே 2 விதமான முட்டை கலக்கி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளெயின் முட்டை கலக்கி பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். இது ஒரு ஆளுக்கு பண்ணுறது. ஒரு முட்டை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு முட்டையை நல்லா கலக்கிக்கணும். நுர பொங்க நல்லா கலக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை கலக்கி நல்ல உப்பெல்லாம் சூப்பராக வரும். இப்போது மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டையும் சேர்ந்தாப்பில் வச்சு நல்லா கலக்கியாச்சு. தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உடனே இந்த கலக்கி வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு முட்டையை வேக விடாமல் எல்லா பக்கமும் அப்படியே சுருட்டி விடணும். இந்த முட்டை கலக்கியோடைய ஸ்பெஷலே அதுதான். இது ரொம்ப வெந்துடவே கூடாது. உள்ளுக்குள்ளே வேகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. எல்லா ஓரங்களில் இருந்து அப்படியே மடித்து உள்ளுக்குள்ளே சுருட்டி வச்சிடணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற முட்டை வேகாமல் இருக்கணும். அந்த சூட்லேயே லைட்டாக வெந்துடும். கடைசியாக கொஞ்சம் போல் மிளகு ஜீரகத்தூள் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது ப்ளெயின் முட்டை கலக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்து மசாலா முட்டை கலக்கிக்கு மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு நல்லா போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மறுபடியும் பீட் பண்ணிக்கணும். நல்லா மஞ்சக்கரு எல்லாம் சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா கலக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் சால்னா, அதாவது எந்த சால்னா, கறி சால்னா அல்லது தக்காளி சால்னா எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஒரு முட்டைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டு மறுபடியும் இதை நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலக்கினதுக்கப்புறம் இந்த முட்டை கலக்கிக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலக்கிக்கணும். அந்த சால்னா மிளகுத்தூள் எல்லாமே கோட்டாகிற மாதிரி நல்லா கலக்கியாச்சு. இப்போது இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கலக்கி வச்சுருக்க இந்த மசாலா முட்டை கலக்கி அதில் ஊற்றிக்கணும். நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஊற்றின உடனே தோசை கரண்டியை வச்சு டக்குன்னு திருப்பி விடணும். உள்ளே வெந்துடவே கூடாது. அப்படியே மேலாக்கில் அப்படியே மடித்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா ஓரங்களில் இருந்து நான் மடித்து விடுறேன். முட்டை வெந்துடாத அளவுக்கு எல்லா ஓரங்கள்லேருந்தே நல்லா மடித்து உள்ளுக்குள்ளே அப்படியே ஸ்டஃப் பண்ணிக்கணும். பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். செய்ய உங்களுக்கு ஈஸியாக பழகிரும். இப்போது எல்லாமே மடித்து விட்டாச்சு பாருங்கள். உள்ளுக்குள்ளே அப்படியே பந்து மாதிரி இருக்குது. இப்போது மசாலா முட்டை கலக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் போல் மிளகுத்தூள் தூவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா முட்டை கலக்கியும் ரெடி ஆகிடுச்சு. ப்ளெயின் முட்டை கலக்கியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற ஆம்லெட் மாதிரி இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கடைசியாக கொஞ்சம் போல் வெங்காயத்தை தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை கலக்கி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.